ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் சமூக வலைத்தளங்களில் ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. வெளியான அந்த நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் புதிய சிஎம்மாக நடிகர் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாரு. அவர் பதவியேற்ற அந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த முக்கியமான விஷயங்களை கரெக்டாக செய்துட்டு இருக்கிறாரு. இதனால் மக்களிடையே இவர் வரவேற்கத்தக்க சிஎம்மாக பார்க்கப்படுறாங்க. அதே சமயம் இவருடைய அரசியல் அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன திட்டம்னா அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு திட்டம். அந்த அம்மா உணவக திட்டத்தில் மேலும் இனி யாரும் பசியோட தூங்க வேண்டாம், பட்டினியும் கிடைக்க வேண்டாம் என்று விஜயுடைய இந்த ஆட்சியில் ஒரு மெருகேறி இருக்கு அம்மா உணவகம். அப்பா காலத்தில் சீரழிக்கப்பட்ட அம்மா உணவகம் மீண்டும் புத்துணர்வு பெறுகிறது என்று மக்களிடையே ஒரு சந்தோஷமான நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. ஏழையின் சிரிப்பில் இனி இறைவனை அடிக்கடி காணலாம் என்ற மாதிரி அந்த பழமொழியோடு இவருடைய இந்த மெருகேற்றக்கூடிய திட்டம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மக்களிடையே மீண்டும் வரவேற்பு பெற்றிருக்கு. அப்படி அம்மா உணவகத்தை பற்றி என்ன வெளியாயிருக்கு அப்படிங்கிற முக்கியமான அந்த ஒரு டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அம்மா உணவக திட்டம் என்னங்கிறத இப்போ இந்த அரசியல் அமைப்பில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தமிழக அரசியல் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் வரலாற்றில் எளிய மக்களுடைய பசிப்பிணியை போக்கக்கூடிய உன்னத நோக்கில் தொடங்கப்பட்டது தான் அம்மா உணவகங்கள். எப்போதுமே இந்த உணவகங்கள் ஒரு முக்கியமான இடத்தை தமிழக மக்களிடையே பிடித்திருந்தது. காலப்போக்கில் போதிய பராமரிப்பின்றி பொலிவிழந்து காணப்பட்ட இந்த உணவகங்களை தற்போதைய புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக அரசு முற்றிலும் சீரமைத்து நவீனப்படுத்தப்பட்டு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மக்கள் மத்தியில் இது பெரும் நெகிழ்ச்சியையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் மச்சாரியங்களை கடந்து ஏழை எளிய நடுத்தர மக்களின் அடிப்படை தேவையான உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் தற்போதைய முதலமைச்சர் காட்டி வரக்கூடிய இந்த சமரசமற்ற வேகம் புதிதொரு அரசியல் பயன்பாட்டை தமிழகத்தில் விதைத்துள்ளது என்பது ஒரு பயங்கர ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த புதிய உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அம்மா உணவகங்களுடைய உட்கட்டமைப்புகளும் அசுர வேகத்தில் மேம்படுத்தப்பட்டு இருக்கு. பழுதடைந்த கட்டிடங்களை சீரமைப்பது, வர்ணம் பூசுவது, தூய்மையான குடிநீர் வசதிகளை ஏற்படுத்துவது மற்றும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து நிம்மதியாக உணவு அருந்துவதற்கான இடவசதிகளை முறைப்படுத்துவது என ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பும் சர்வதேச தரத்திற்கு இணையாக மாற்றி அமைக்கப்பட இருக்கு. சாமானிய மக்கள் செல்லக்கூடிய இந்த இடங்கள் எந்த ஒரு தனியார் உணவகங்களுக்கும் சளைக்காத வகையில் மிக பொலிவான தோற்றத்தை பெற வேண்டும் என்பதில் புதிய அரசு ரொம்ப கரரான கவனம் செலுத்தி வருகிறது. அதோடு உணவு தயாரிப்பில் காம்ப்ரமைசன் ஆகாமல் மிக முக்கிய காரணியாக விளங்கக்கூடிய சுகாதாரத்தை 100% உறுதி செய்யக்கூடிய பொருட்டு அனைத்து உணவகங்களுக்கும் நவீன சமையலறை உபகரணங்கள் புதிதாக கொள்முதல் செய்யப்பட இருக்கு. அதோடு பழமையான மற்றும் பழுதடைந்த சமையல் பாத்திரங்களுக்கு பதிலாக தரமான துருப்பிடிக்காத எஃகு உபகரணங்கள், அதிவேக நவீன அடுப்புகள் மற்றும் காய்கறி நறுக்கக்கூடிய இயந்திரங்கள் ஆகியவை வழங்கப்பட இருக்கு. இதன் மூலம் சமையல் செய்யக்கூடிய பெண் தொழிலாளர்களுடைய வேலைபளு குறைவதோடு மட்டும் இல்லாமல் மிக குறுகிய காலத்திற்குள் அதிகப்படியான உணவுப் பொருட்களை தூய்மையான முறையில் தயாரித்து வழங்க வழிவகை செய்யப்பட இருப்பதாக ஒரு புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஆக்சுவலி பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவின் தரம் மற்றும் சுவையில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு ஒரு கடுமையான அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. இதற்காக தரமான அரிசி, பருப்பு மற்றும் மளிகை பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்து தடையின்றி வழங்க சிறப்பு விநியோக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு.
அதோடு தினசரி சமைக்கக்கூடிய உணவின் தரத்தை அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத் துறையினர் அவ்வப்போது நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்ற முதலமைச்சருடைய வாய்மொழி உத்தரவு இருக்கு. இந்த உணவகங்களுடைய தரத்தை எப்போது உச்சத்தில் வைத்திருக்க ஊந்துலாக இவர் போட்ட இந்த ஒரு கண்டிஷன் அமையும் என்பது தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலி கடந்த காலங்களில் இத்தகைய மக்கள் நலத்திட்டங்கள் அரசியல் காரணங்களுக்காக முடக்கப்பட்டு வந்த நிலையை மாற்றி சாமானிய மக்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படும் என்பது குறிப்பிடப்படுது. இதன் மூலம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உண்மையான தூய்மையான நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று மக்களுடைய நம்பிக்கை இதன் மூலம் முழுமையாக இன்னொரு முறை பூர்த்தியாகி இருக்கு. முடிவாக தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்களுடைய இந்த அதிரடி மற்றும் கனிவான சமுதாய பாய்ச்சல் தமிழ்நாட்டின் ஏழை எளிய மக்களின் பசித்துயரத்திற்கு ஒரு நிரந்தர மருந்தாக அமைய இருக்கு. அதோடு அம்மா உணவகங்களின் இந்த புதிய நவீன விடியல் வரக்கூடிய காலங்களில் பசியில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான மிக சிறந்த அடித்தளமாக இருக்கும் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. அதோடு கார்ப்பரேட் வியூகங்களோ அல்லது வேற்று விளம்பரங்களோ இன்றி விளிம்பு நிலை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த அசுரவேகம் மக்கள் சார்பில் ஒரு அரசியல் தமிழ்கள் வரலாற்றில் ஒரு பொற்கால ஆட்சிக்கான தொடக்கமாக அமையும் என்பதில் எவ்வளவோ ஐயமில்லை. அதாவது எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. இவருடைய இந்த ஒரு இது மக்களிடையே இப்பவே வரவேற்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இது அமுலுக்கு வந்த உடனே இனி யாரும் பசியோடு தூங்க வேண்டாம், பட்டினியும் கிடக்க வேண்டாம். பசி பட்டினியால் தான் நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அந்த பசியும் பட்டினியும் இனி இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டங்கிறது நமக்கு இருக்காது. நாம் உழைக்கிறதே அந்த சாப்பாட்டுக்காக தான். அந்த சாப்பாடுடைய தரம் நமக்கு சூப்பராக இருந்து நல்ல ஒரு சாப்பாடு கிடைத்தா நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அதனால தான் விஜய் ஆட்சியில் மீண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அம்மா உணவகம் மெருகேறுவதாக சில தாள்கள் வெளியாகி தற்போது வந்திருக்கு. இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அமலுக்கு வந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். அதை தொடர்ந்து அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் மக்கள் நலனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாரு. இதனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசியல் ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுக்கு இந்த அரசியல் அமைப்பு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த திட்டம் வந்தால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வேறொரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.